SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளம் கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. அங்கு நேற்று இரவில் ஊழியர்கள் பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. தயாரித்து வைத்திருந்த பட்டாசும் மருந்தும் வெடித்து சிதறின. இதில் கட்டடம் தரைமட்டமாக சரிந்து விழுந்தது. பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த புளியங்குளம் ஐயப்பன், விருதுநகர் மாவட்டம் புல்லகவுண்டன்பட்டி மாலதி ஆகியோர் இடிபாடுகளில் உடல் நசுங்கி இறந்தனர். சூரிய பிரகாஷ் என்பவர் பலத்த காயமடைந்தார். ஸ்பாட்டுக்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு வீரர்கள் காயம்பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்தவர்களின் சடலங்களையும் மீட்டனர். சப் கலெக்டர் ஹிமான்ஷு மங்கள், டிஎஸ்பி ஜெகநாதன், தாசில்தார் அப்பணராஜ் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். விசாரணையில் பட்டாசு ஆலை அனுமதியின்றி செயல்பட்டது தெரியவந்தது. சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட புளியங்குளம் சரவணன், அவரது மனைவி மாரீஸ்வரி, கட்டட உரிமையாளர் குருநாதன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாரீஸ்வரி, குருநாதன் கைது செய்யப்பட்டனர். சரவணனை போலீசார் தேடி வருகின்றனர்.